السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: دعوا الناس يرزق الله بعضهم من بعض أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப நாட்களாக தலைப்புச் செய்தியாக வருவதிலே தங்கத்தினுடைய விலையும் ஒன்றாகிவிட்டது. தங்கத்தினுடைய விலை உச்சத்தை அடைந்து விட்டது என்கிற செய்தி ஒவ்வொரு நாளும் அது ஒரு தலைப்புச் செய்தியாகவும் மாறி போயிருக்கிறது. ஒவ்வொரு பொருளுடைய விலையும் கூடுகிறது, குறைகிறது. ஆனால் தங்கத்தின் விலையை பற்றி மட்டும் இந்த நாட்களிலே வெகு விமரிசையாக பேசப்படுகிறது. உச்சம் தொட்ட தங்கம், தங்கத்தின் விலை அதிர்ச்சி, இது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்தி. இன்று ஏறத்தாழ 12,200 ரூபாயை தொட்டிருக்கிறது ஒரு கிராமுடைய விலை. ஒரு கிராமுடைய விலை, ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 12,200 தொட்டிருக்கிறது. காலம் காலமாக தங்கத்திற்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு உண்டு. தங்கத்தின் மீதான, வெள்ளியின் மீதான மதிப்பு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. சொல்ல போனால் மார்க்க ரீதியாக தங்கமும் வெள்ளியும் தான் உண்மையான நாணயம். எனவே தங்கத்திலே ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளியிலே ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் நாணயங்களாக ஆக்கப்படுகிற நிலை. ஆனால் இன்று உலகம் ஏறத்தாழ அந்த நிலையை நோக்கி செல்கிறது. தங்கம், வெள்ளி இரண்டின் மீது மட்டும்தான் நம்பிக்கை. டாலரின் மீது நம்பிக்கை இல்லை, யூரோவின் மீது நம்பிக்கை இல்லை. பிரிக்ஸ் போன்ற புதிய புதிய நாணயங்கள் உருவாக்கப்பட்டாலும் கூட மக்களுக்கான நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு அரசாங்கத்திற்கான நம்பிக்கையும் கூட தங்கம், வெள்ளியின் மீது மாறி போய்விட்டது. தங்கத்தினுடைய விலை வரலாற்றை எடுத்து பார்த்தால் 1922 ஆண்டிலே ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராம் தங்கம் வெறும் 2 ரூபாய். அந்த காலத்திலே அது பெரிய விலையாக இருந்திருக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 2 ரூபாய் மட்டும் 1922. அதுவே ஒரு 50 ஆண்டுகள் கழித்து 1972 16 ரூபாயாக விலை உயர்ந்தது. ஏறத்தாழ 8 மடங்கு உயர்ந்திருக்கிறது. விலை உயர்ந்திருக்கிறது, ஆனால் ஒரு பெரிய வேகத்தில் உயரவில்லை. இன்னைக்கு பார்த்த பெட்ரோலும் கொஞ்ச நாளைக்கு தான் பெட்ரோல் கொஞ்ச நாட்களாக விலை அப்படியே இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பெட்ரோலுக்கு, டீசலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விலை, தங்கத்திற்கு, வெள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விலை. ஒவ்வொரு நாளும் அதற்கான விலைப்பட்டியல் வந்து கொண்டே இருக்கும். 1972 16 ரூபாய், வெறும் 8 மடங்கு உயர்ந்தது 50 ஆண்டு காலத்தில். ஒரு நேரத்தில் சுமார் ஒரு 1998 பத்திரிகைகள் இப்படி ஒரு தகவலை எழுதியது: தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருக்கிறது என்று. எவ்வளவு என்று கேட்டால் 1997 502 ரூபாய். 502 ரூபாய் தங்கம் விலையாக இருக்கும் பொழுது
1 கிராம் தங்கத்தினுடைய விலை இருக்கும் பொழுது கூட வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது என்று எழுதியது பத்திரிகைகள். ஆனால் இன்றைய நிலையை பார்த்தால் ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு பெரிய மாற்றம். தங்கத்தின் விலை காலகாலம் முன்னேறிவதுதான் இருக்கிறது. கூடிய விலை என்னைக்கும் குறைந்தபாடு இல்லை. 7000 ரூபாய் 1 கிராம் தங்கம் இருக்கும் பொழுது சில பேர் பேசிக்கிட்டாங்க 5000 ரூபாய்க்கு இறங்கிடும். ஆனால் அது 5000 ரூபாய்க்கு இறங்கல, மேலும் மேலும் ஏறிக்கிட்டே இருக்கு. அதுதான் அதனுடைய வரலாறு. என்னதான் சொல்லலாம், சில பேர் தங்கத்தை எல்லாரும் வாங்குறதுனால, தங்கத்தை எல்லாரும் வாங்குறதுனால விலை கூடுது, மக்கள் யாரும் அவ்வளவு பெரிய அளவிலே தங்கம் வாங்குவதாக தெரியவில்லை, அரசாங்கம் தான் வாங்கும் தங்கம். மக்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அளவோடு முடிந்து போய்விடும். ஒரு அரசாங்கம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறது, ஒவ்வொரு நாடும் தங்கத்தை வாங்குகிறது. அதனால் அதனுடைய விலை ஏறிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் அவர்களுடைய கரன்சியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பேப்பர் கரன்சி என்பது ஒரு போலி, அது ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் அது ஒன்றுமில்லாமலே போய்விடும். இன்னைக்கு டாலருடைய மதிப்பு கூட அகல பாலத்திற்கு அது போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் ஒவ்வொரு நாடும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறது. எல்லா நாடும் தங்கத்தை வாங்கி கொண்டிருந்தால் ரஷ்யா வெள்ளியை வாங்கி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான யோசனை. வெள்ளியை வாங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யா, வெள்ளியை வாங்கி கொண்டு வெள்ளியினுடைய விலையில் ஏறிக்கொண்டு போகிறது. 200 ரூபாய் தாண்டிருச்சு வெள்ளியுடைய விலை. 1 கிராம் ஒரு நேரத்தில் 45 ரூபா 50 ரூபாய் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ஜக்காத்துடைய நிசாபு வெள்ளிக்கு 40,000 50,000 என்று சொன்னோம். இப்ப ஜக்காத்துடைய அளவு வெள்ளியை கவனித்து பார்த்தால் 1.25 லட்சம் வரும். ஏன்னால் 1 கிராம் 200 ரூபாய் ஆயிடுச்சு. சுமார் 1.25 லட்சத்துக்கு போது ஜக்காத்தினுடைய அளவு. ஒவ்வொன்றுமே விலை கூடிக்கொண்டே போகிறது. இது மாதிரியான சமயங்களிலே நிபுணர்களுடைய வதந்திகள், தேவையில்லாத வதந்திகள் இருக்கும். ஒரு அமெரிக்காவுடைய முதலீட்டாளர் சொன்னாரு, தங்கத்துல முதலீடு செய்வது பேராபத்து, பேரழிவு முதலீடுன்னு சொல்றார். இன்றைய தினத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு பேரழிவு முதலீடு, தங்கத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அதே இடத்துல இன்னும் சில நிபுணர்கள் அதுக்கு நேர் மாற்றமாக பேசுறாங்க. ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர் அவர் ஒரு புக் எழுதினாரு, ரிச் டேட் புவர் டேட், பணக்கார தந்தையும் ஏழை தந்தையும். அந்த புக்கு உலக அளவில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அவருடைய கணிப்புகள் சில சமயங்களில் உண்மையாகியும் போயிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரு, இன்னும் 10 வருஷத்துல தங்கம் 10 மடங்கு விலை உயரும் சொல்லியிருக்கிறார். 10 மடங்கு. 1 கிராம் தங்கம் 80,000 ரூபாயா இருக்கும் 1935. அதனால இப்படி சொல்றதுனால தயவு செஞ்சு தங்கத்தை வாங்கிடலாம் அப்படின்னு இதை வச்சு முதலீட்டை பற்றி பேசுற நோக்கம் அல்ல நமக்கு. இதுல முதலீடு செஞ்சு கொள்ளலாம், அதுல லாபம் பார்த்து கொள்ளலாம், அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தும் ஒரு மாதிரி. ஒருத்தர் சொன்னா அது பேரழிவு, தங்கத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க. ஆனா வரலாறு அப்படி இல்லை. ஒரு நாளும் ஒரு காலம் தங்கம் குறைந்ததாக இல்லை. குறைந்தது என்று சொன்னால் 200 ரூபாய் கோடுதான் 30 ரூபாய் குறையும். அப்படித்தான் குறைஞ்சிருக்கே தவிர ஒரு பெரிய அளவில இதுவரைக்கும் குறைஞ்சதில்லை. 5000 6000 7000 8000 10,000 12,000 தாண்டிடுச்சு. அவர் சொல்ற 2035 10 மடங்கு போடுங்க. 1 கிராம் தங்கம் 80,000 ரூபாய் தொடுங்கிறார். தொடலாம், அல்லாஹு ஆலம், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இன்னும் கணக்கு வந்து விஷயம். ஆனால் பார்க்கும் பொழுது கடந்த 2025 இப்பொழுது 2015 தங்கத்தினுடைய விலை எவ்வளவு? 2500 ரூபாய். 2015 தங்கத்தினுடைய விலை 1 கிராம் 2500. 10 வருஷத்துல 5 மடங்கு உயர்ந்து இருக்குது. இன்னும் 10 வருஷத்துல 10 மடங்கு உயர்ந்த ஆச்சரியம் இல்லை. 10 வருஷத்துல 2015 தங்கம் வாங்கி வைத்திருந்தால், 1 கிராம் வாங்கி வச்சிருந்தால், இன்னைக்கு 2500க்கு கொடுத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு 12,200க்கு போகும். 5 மடங்கு ஏறத்தாழ வேண்டும். அப்படியானால் எதிர்வரக்கூடிய 10 வருஷத்துல 10 மடங்கு உயரக்கூடாது என்று ஒன்றும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் இந்த பேப்பர் கரன்சியின் மீதுள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான், அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் மக்கள் வாங்கி அல்ல, ஒவ்வொரு அரசாங்கமும் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் நிலையான முதலீடு, நிலையான நாணயம். தங்கம் வெள்ளி இருக்கிறது, மழையில் அழிந்து போகாது, நெருப்பில் கருகி போகாது. எவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டாலும் தங்கம் பாதுகாப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய நெருப்பு பிடிச்சி எரிஞ்சாலும் தங்கமும் வெள்ளியும் பாதுகாப்பாக இருக்கும். ஒன்டன் டவர் தாக்கப்பட்டுச்சு செப்டம்பர் 11. பெரிய 110 டவர் எரிஞ்சு போச்சு. ஆனா அதற்கு அடியிலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்ட தங்கம் அப்படியே இருந்துச்சு. தங்கமும் வெள்ளியும் அழியாது, அது அழியாத உலோகம். எனவேதான் ஷரியத் அதை நாணயமாக அங்கீகரித்திருக்கிறது. நிலையான நாணயம் அதுதான், அது அழிந்து போகாத ஒன்று. எனவே அதை வாங்கி குவிக்க அமைக்கிறார்கள். பொதுவாக ஒரு பொருளுடைய விலை கூடுவது இருக்குது, இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேகமாக கூடிக்கிறது. எந்த பொருளாக இருக்கட்டும், அது தங்கம் வெள்ளி மட்டுமல்ல.
விலைவாசி கூடிக்கொண்டே 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 போகிறது என்று சொன்னால் இன்னைக்கு அதாவது ஒரு பெரிய காரணம் ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன் பிசினஸ் தான், கார்பரேட் மூலமாகத்தான் விலை கூடுறது. கை மாற மாறதான் விலை கூடிக்கொண்டே இருக்கும். பல பேருக்கு அரிசி தேவையே இருக்காது, பருப்பு தேவையே இருக்காது. ஆனா அவன் 100 டன் அரிசி வாங்குவான். 100 டன் அரிசி அவன் வீட்டுக்கு வராது. அவன் வீட்டுல கல்யாணமும் இல்லை, அவன் யாருக்கும் விற்க கையில கொண்டு போய் கொடுக்க போறதும் இல்லை. வெறும் ஆன்லைன்ல மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். டெலிவரி நடக்கவே செய்யாது. டெலிவரி நடக்காது. 100 டன் அரிசி எதுக்கு வாங்கினாரு? அவருக்கு தேவையா? தேவையில்லை. லாபம் மட்டும்தான் எனக்கு தேவை. இன்னைக்கு அப்படி நடக்கிறதுனால தான் எல்லா பொருளுடைய விலைகளும் வேகமாக விலையேறிக்கொண்டே போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யபிஹா கைருன் பிபாதில். இந்த கார்ப்பரேட் முறையை மார்க்கம் தடை செய்கிறது. சில நபர்கள் மட்டும் சந்தையை தங்களுடைய கையில் வைத்துக் கொள்வது. அவர்கள் தங்களுடைய கையிலே சந்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் நிர்ணயித்ததுதான் விலை என்கிற நிலை. நான் வெளியிலிருந்து வரக்கூடிய சரக்குகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு உள்ளே இருப்பவர்கள் வாங்கி விற்க வேண்டாம். வாங்கி வச்சுக்கொண்டு 1 மாசம் 2 மாசம் பதுக்கி வைத்துக் கொண்டு எப்ப விலை கூடும் பார்த்து கொண்டிருந்து மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய விதத்தில் அப்படி செய்ய வேண்டாம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களை விட்டுருங்க. அல்லாஹ் சிலருக்கு சிலரின் மூலமாக ரிஸ்க் கொடுக்கும். கிராமத்திலிருந்து காய்கறியை கொண்டு வர்றாங்க, டவுனுக்கு கொண்டு வர்றாங்க, சிட்டிக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து காலையில அவங்க கொண்டு வந்து இறக்குறாங்க, விற்கிறாங்க. சாயங்காலம் விற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. காலையில விற்கும் போது ஒரு ரேட் இருக்கலாம். தக்காளி 1 கிலோ காலையில 50 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா, நேரம் போக போக அவங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அவங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நேரம் போக போக விலை தானா குறையும். 50 டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதே பொறுத்து தான் விலை கூடும் இறங்கும். எந்த அளவுக்கு தேவை இருக்கிறது, எந்த அளவுக்கு வரத்து இருக்கிறது, எந்த அளவுக்கு சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது, அதை கொண்டு தானாக விலை கூடும், விலை இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅன்னாஸ யர்ஸுகுல்லாஹு பாதஹும் மின் பாதில். அல்லாஹ் சிலரின் மூலமா சிலருக்கு ரிஸ்க் கொடுக்கிறான். நீங்க விட்டுருங்க. நீங்க இடையில நுழைஞ்சி மார்க்கெட்டை சந்தையை கையில் எடுக்காதீங்க. அல்லாஹ் அதற்கு ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறான். இயல்பாக விலை ஏறினால் இறங்கினால் தப்பில்லை. வரக்கூடியவர்கள் காலையில 100 ரூபாய்க்கு விற்பாங்க, மதியானம் ஆயிரும், சாயங்காலம் ஆயிரும், வீட்டுக்கு போகணும் விற்கலன்னு சொன்னா ஒரு கூறு 50 ரூபான்னு விற்பாங்க, 60 ரூபான்னு விற்பாங்க. அவங்களே விலையை குறைச்சி சீக்கிரம் வித்துட்டு போகணும்னு பார்ப்பாங்க. இப்ப காலையில வியாபாரிகளுக்கு லாபம் கிடைச்சிச்சு, சாயங்காலம் மக்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலரின் மூலமாக அந்த ரிஸ்க் கொடுக்கிறான். மக்களை விட்டு விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களாக சிலர் மட்டும் மார்க்கெட்டை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆனால் இங்கு நடப்பதெல்லாம் அதுதான். கார்பரேட் இன்னைக்கு காய்கறியும் கூட ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கு ஒரு பேக் பண்ணி அதுக்கு ஒரு கலர் அடிச்சு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும். கடையில இருக்க மார்க்கெட்ல இருக்கிற கேரட் பளிச்சுன்னு இருக்காது. ஆனா ஃப்ரீசர்ல வச்ச கேரட்டை பார்த்து அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு ஏதாவது கெமிக்கலை கொடுத்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வச்சு விலையை ஏற்றி விற்கிறது கார்பரேட் கம்பெனிகள். காய்கறிகளையும் கூட விட்டு வைக்கல, தானியங்களையும் விட்டு வைக்கவில்லை. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். விலை உயர்வதற்கான முறையான காரணம் இதுதான். பொதுவாக மார்க்கத்தினுடைய அடிப்படையில் எந்த பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்யல மார்க்கம். ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பேனா வாங்குறார், எவ்வளவு விலை விற்கணும், என்ன விலைக்கு விற்கணும், இன்ன விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு மார்க்கம் நிர்ணயம் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் விலை ஏறிக்கொண்டே போச்சு. غلا الشيء الاشياء في سعر رسول الله في عهد رسول الله صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விலை ஏறிட்டே போச்சு. அப்ப சில பேர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் غلا السعر سعر لنا, விலை ரொம்ப கூடி போச்சு, விலைவாசி கூடிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் விலை நிர்ணயம் பண்ணுங்க, இந்த விலைக்கு தான் விற்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. நான் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇம், அல்லாஹ் தான் விலை நிர்ணயம் செய்யக்கூடியவன். மார்க்கெட் அது யதார்த்தமாக நடந்து கொண்டிருந்தால் யதார்த்தத்திற்கு தோதுவாக தானாகவே விலை நிர்ணயமாகும், விலை ஏறும் இறங்கும். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நான் போய் ஒரு விலை நிர்ணயம் செஞ்சு இன்ன விலைக்கு நீ விற்கணும்னு சொல்லி ஒரு கால் அவனுக்கு நஷ்டமாயி போச்சுன்னு சொன்னா கியாமத்துல நான் அல்லாஹ் இடத்துல என்ன பதில் சொல்ல முடியும்னு கேட்டான். வாங்குகிறவர் விற்கிறவர் அவர்களின் மூலமாக நான் அநியாயத்தை சம்பாதிக்க விரும்பவில்லை, விலை நிர்ணயம் செய்யவில்லை. மார்க்க ரீதியாக இவ்வளவுதான் ஒரு பொருள் விலை விற்கணும் என்கிற கட்டாயம் இல்லை. வாங்குகிறவர் விற்பவர் 2 பேரும் மனம் விரும்பி மனம் பொருந்தி வாங்கி கொள்கிறார்கள் என்றால், ஒரு பேனா வாங்க போறோம், அது 10 ரூபாய். இப்ப அவர் சொல்றாரு இது 12 ரூபாங்கிறார். ஆனா ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது.
மோசடியாக ஏமாற்றி விலையை சொல்லி ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சந்தைக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு சந்தையின் நிலவரமும் தெரியாது, அவனுக்கு வாங்குறதுக்கு உடைய திறனும் இல்லை. என்ன சொல்றாங்களோ அதை கொடுத்து வாங்கி ஊதாரின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பொருளாதாரத்தை கையாள தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். பொருளாதாரத்தை, செல்வத்தை உங்களுக்கு வாழ்வாதாரமாக, வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு கருவியாக ஆக்கியிருக்கிறான். அதை ஊதாரிகளிடத்தில் கொடுத்து விடாதீர்கள். பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. கடைக்கு போவாங்க, என்ன விலை கொடுத்து சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. 100 ரூபாயா, அப்படியே 100 ரூபாயை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பேரம் பேச தெரியாது, அந்த விலை என்னன்னு தெரியாது. அவன் இது மாதிரி ஆளை பார்த்து ஏமாற்றி விட்டுருவாங்க. மார்க்கெட் ரேட் என்னங்கிறது அவனுக்கு தெரியாது, இதுதான் மார்க்கெட் ரேட் போல தெரியுது என்று நினைச்சு கொண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனா மார்க்க ரீதியாக அது ஏமாற்றுவது பெரும் குற்றம், மோசடி செஞ்சு விற்கிறது பெரும் குற்றம். ஆனால் யதார்த்தமாக ஒரு விலை நிர்ணயம் செஞ்சாங்க, மார்க்கெட்ல அது 10 ரூபாய்க்கு விற்கப்படுது, 12 ரூபாய்க்கும் விற்பாங்க, சில பேர் 15 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆக அதிகமாக மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு விற்கப்படுதோ அந்த ரேட்டு வரைக்கும் விற்றுக்கொள்ளலாம். மார்க்கெட்டில் அனுமதி உண்டு. 10 ரூபாய் தான் வேணாம், ஆனா மார்க்கெட்ல சில பேர் அதை 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மார்க்கெட்டினுடைய ரேட்டாக அது ஆகி போச்சுன்னு சொன்னா 12 ரூபாய்க்கு விற்றாரு, வாங்குறவர் மன திருப்தியோட கொடுத்தாரு, தப்பு இல்லை. 2 பேரும் பொருந்தி கொண்டார்கள். இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் அன் தராவின் மின்கும். உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் மனம் விரும்பிய நிலையிலே, மனம் பொருந்திய நிலையில் நடக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு ஹலால். விலை சில சமயம் கூடலாம், குறையலாம். ஒரேடியாக கூட்டலாமா, கூட்டக்கூடாது. மார்க்கெட்ல எவ்வளவு அதிகமான விலை 10, 12, 15 விலை இருக்குதுன்னா 15க்கு மேல போகக்கூடாது. 20 ரூபாய்க்கு விற்றார் அவனை ஏமாற்றி, அது செய்யக்கூடாது. இப்படி விலை விஷயத்தில் கூட மார்க்கம் இவ்வளவு விலை வைக்கணும்னு சொல்லல. ஆனா நீங்க 2 பேரும் பொருந்தி கொண்டால் அதன்படி விலை வைத்துக் கொள்ளலாம். விலை உயர்கிறது என்று சொன்னால் அது தங்கமாகட்டும் மற்ற பொருளாகட்டும், அது மாதிரியான சமயத்துல வாங்குறத நிறுத்திட்டா போதும். வாங்குறத நிறுத்திட்டா தானா விலையை குறையும். டிமாண்ட் குறைஞ்சிருச்சுண்டா தானாகவே விலை குறைந்து போகும். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடு அப்படி இல்லை என்று சொன்னால் விலை கூடிக்கொண்டே தான் போகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அல்-அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னாங்க, விலை ரொம்ப கூடி போச்சுன்னு சொன்னாங்க. கடல் நகம், இறைச்சி விலை கூடிருச்சுன்னாங்க. இறைச்சி விலை கூடிருச்சு. இன்னைக்கு இறைச்சி விலை ஆட்டுக்கு 1000 ரூபாய்க்கு இறைச்சி விலை கூடிருச்சு. அந்த காலத்தில் அவ்வளோ விலையும் இல்லை, ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட விலை. அப்ப சொன்னாங்க ஃபர்ஹிசூஹு, நீங்க அதை மலிவாக்குங்கன்னாங்க, விலையை குறைங்கன்னாங்க. மக்கள் கேட்டாங்க, விலை கூடி போச்சுன்னு சொன்னா நீங்க குறைஞ்சுங்க, விலை கூடித்தாங்க விற்கிறாங்க, எப்படி நாங்க வாங்குறது? வாங்காதீங்க, லா தஷ்தரு. கொஞ்ச நாளைக்கு இறைச்சி வாங்காம விடுங்க, சாதாரணமா சாப்பிடுங்க, இறைச்சி வாங்குறது விடுங்க, தானா விலை குறையும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கூஃபாவோட கடிதம் எழுதினாங்க, மக்காவோட கிஸ்மிஸ் பழம் ரொம்ப விலை கூடி போச்சுன்னா, வாங்க முடிகிற விலையில இல்லைன்னாங்க. அப்ப சொன்னாங்க அரிசி சூக்கு தமர், நீங்க பேரித்தம்பழத்தை கொண்டு அந்த கிஸ்மிஸுடைய விலையை குறைச்சிருங்கன்னா. கொஞ்ச காலத்துக்கு அந்த ஜபீப் குழந்த திராட்சையை வாங்காதீங்க, கிஸ்மிஸ் பழத்தை வாங்காதீங்க, நீங்க பேரித்தம்பழத்தை சாப்பிடுங்க, அதுக்கு பகரமாக பேரித்தம்பழத்தை சாப்பிடுங்கள். எப்பொழுது சப்ளை, அதாவது டிமாண்ட் குறைஞ்சு போகுமோ தானாக விலை குறையும் என்றார்கள், கடிதம் எழுதினார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே இது மாதிரியான சமயத்துல ரொம்ப மடிவா கிடைக்குதுன்னு போய் ஒரேடியாக விழுந்துடவும் கூடாது. பொதுவாக பல சமயங்கள் என்ன, அவங்க ஏதாவது ஆஃபர் போடுறாங்க, தீபாவளி ஆஃபர் அப்படின்னா, தீபாவளி ஆஃபர்னா என்னமோ நமக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிறது. யார் 50% டிஸ்கவுண்ட்டும் 50க்கு ஆடி தள்ளுபடி, ஆடி தெளிவு டிஸ்கவுண்ட் 50% வரைக்கும், 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணா அவன் என்ன ஒண்ணுமில்லாம போவான். கண்டிப்பாக அவனுக்கு லாபம் இல்லாமல் இருக்காது. சில சமயங்கள்ல கணக்கு ஸ்டாக் ஆகி அப்படி தேங்கி கிடக்கும், அது போகவே செய்யாது. அது அப்படியே கிடந்துச்சுன்னா அவனுக்கு லாஸ், அல்லது குறைஞ்ச லாபத்துக்காவது போகட்டுமே 25%, 30%, 50% கொடுப்பான். நம்ம நினைச்சுக்கிறோம் சும்மா தர்றாங்க. இப்படி அது மாதிரியான சமயத்தில் என்ன செய்வோம்னு சொன்னா, தேவையே இல்லாட்டியும் கூட சந்தையில போய் நிற்போம். தேவையே இல்லாட்டியும் மார்க்கெட்டுக்கு போனிக்கு விலை குறைஞ்சி கிடைக்கிது. என் வீட்டுக்கு தேவையா இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலானவை அப்படித்தான் இருக்கும். நமக்கு தேவைப்படாது, நீண்ட நாளைக்கு ஒரு தேவைப்படும், ஆனா விலை குறைஞ்சிருக்குதுன்னு வாங்கி வந்துடும். அது மாதிரியான நுகர்வு கலாச்சாரமும் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று இன்னைக்கு தங்க விலை கூடிருச்சுங்கிறதுனால தங்கத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடுகளும் பலவிதமான முதலீடுகள் இருக்கு. நகைச்சீட்டு போடுறாங்க, பல பெரிய பெரிய நகை கடைகள் நகைச்சீட்டு 18 மாதம் 24 மாதம் என்று
ஆனால் நகைச்சீட்டிலே பெரும்பாலும் செய்கூலி சேதாரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதல்ல. நாம கொடுக்கிற காசுக்கு தங்கத்தை வாங்கணும், ஆனா 18 மாசம் கழிச்சு நீங்க வாங்கும் பொழுது செய்கூலி சேதாரம் இல்லை என்கிற ஒரு சலுகையை கொடுத்து நமக்கு நகைச்சீட்டு கொடுக்கிறார்கள் என்றால் அது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏனென்றால் நாம் கொடுக்கிற பணத்துக்கான ஒரு அதிகப்படியான ஒரு லாபத்தை நாம் சம்பாதிக்கிறோம், செய்கூலி சேதாரம் இல்லை என்கிற சலுகை. அதே போன்றுதான் தங்கம் விஷயத்திலே நிறைய முதலீடுகள். இன்னைக்கு ஆரா கோல்டு என்று சொல்றாங்க, ஆப்லயே தங்கத்தை வாங்குறது பிசிக்கலா வந்துடும் சொல்லி. ஏன்னா பிசிக்கலா வராதுங்கிறதா நீங்க கூடாதுன்னு சொல்றீங்க. பிசிக்கலா வந்துடும், நான் பிசிக்கலா வரும், ஆனால் என்னைக்கு ஏமாத்திட்டு போவான்னு தெரியாது. ஆரா கோல்டு ஆப் ஓபன் பண்ணி அதுலயும் தங்கம் எவ்வளவு வேண்டாம் காசு கொடுத்து வச்சுக்கொள்ளலாம், நம்ம வாங்கி வைக்கலாம். அதிலையும் கூட குறிப்பிட்ட இத்தனை கிராம் வந்த பிறகுதான் நமக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா, எங்கிருந்து அனுப்புவோம் ஒன்றுமே தெரியாது. அதனால இது மாதிரியான ஆன்லைன் பிசினஸ்ல தங்கம் வாங்குவதுங்கிறது மார்க்க ரீதியாக அதிகப்படியான நிபந்தனை உண்டு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும். அதனால இது மாதிரியான ஆன்லைன் மூலமாக தங்கத்தை வாங்குறது அநேகமாக இன்னைக்கு தங்க பாண்டு, கோல்டு பாண்டு, தங்க பத்திரங்கள். நம்ம தங்க பத்திரம் பேங்க்ல போய் இன்னைக்கு என்ன தங்க ரேட்டோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டா, உதாரணமா 4 பவுனுக்குரிய காசை கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க. சுமார் 7-8 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு விலை கூடி இருக்குதோ அவ்வளவு பணத்தை வாங்கி கொள்ளலாம். தங்கம் தரமாட்டாங்க, நிதிக்கலா தங்கம் வராது, ஆனால் பணம் வரும். இன்னைக்கு 4 பவுனுக்கு என்ன ரேட்டோ அவ்வளவு பணத்தை தான் கொடுப்போம். ஆனா 8 வருஷத்துக்கு பிறகு வட்டியும் வரும், அது ஹராம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதோடு சேர்த்து அன்னைக்கு உள்ள ரேட்ல என் தங்கம் என்ன ரேட் இருக்குதோ அந்த 4 பவுனுக்கான பணத்தை கொடுப்பாங்க, தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க. தங்கத்தை வாங்குறதுனா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருக்கும். இது மாதிரியாக ஆன்லைன் வர்த்தகங்களை முற்றிலுமாக, குறிப்பாக தங்கம் வெள்ளியில், மற்றதிலே கூட நிபந்தனைகளின் அடிப்படையிலே ஆன்லைன் வர்த்தகம் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா தங்கம் வெள்ளி விஷயத்திலே ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், இது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. நிறைய தெரிந்தவர்கள் புரிந்திருப்பார்கள். இது மாதிரி நிறைய வழிகளில் தங்கம் ஆன்லைன் மூலமாக வாங்குறது, தங்க பத்திரங்கள் வாங்குறது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தங்க விலை கூடிருச்சு, அதனால இப்படியெல்லாம் வேணும் என்றால் தங்கத்தில் மார்க்கம் தடை செய்யவில்லை, பொருளாதாரத்தை சேர்ப்பதில்லை. ஹலாலான வழியிலே பொருளாதாரத்தை சேர்க்கலாம், ஹலாலான வழியிலே செலவழிக்க வேண்டும், பொருளாதாரத்திற்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை மார்க்கம் தடை செய்யவில்லை. கையில பணம் இருந்தால் பிசிக்கலா நேரடியாக தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம், கோல்டு வாங்கி வச்சுக்கொள்ளலாம், நாளைக்கு விலை இன்னும் உயரலாமே என்கிற ஒரு கணிப்பு இருக்குமையானால் அது வேறு விஷயம். ஆனால் ஹராமான வழியிலே போவதை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்பொழுதும் சொல்வதுதான், தீபாவளியினுடைய சமயங்களிலே முஸ்லிம்களும் கூட பட்டாசு வெடிக்கக்கூடிய பரவலான சூழலை பார்க்கிறோம். பட்டாசு வெடிப்பது என்பது மத ரீதியான ஒரு காரியம். இது ஒரு வேடிக்கை அல்ல, ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு ஜாலி அல்ல, ஒரு என்ஜாய் அல்ல. இது தீபாவளிக்கு மத ரீதியான ஒரு சடங்கு. மத ரீதியாக அவர்கள் அதை செயல்படுத்தினால் அதை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லிம்களும் மாற்று மதத்தினுடைய அந்த ஐதீகத்தை நாமும் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கே மனதிலே இஸ்லாத்தை பற்றிய, ஈமானை பற்றிய தவறான ஒரு புரிதலை உருவாக்கி விடுகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதை விட்டும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. வாசு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.